வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். மக்கள் நீதி மய்யம் நெல்லை மத்திய மாவட்டம் பாளையங்கோட்டை அலுவலகம் திறப்பு விழா 9/6/2025 தேதியன்று நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜி நாகராஜன் அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சென்னை மண்டல செயலாளர் டி மயில்வாகனன், தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் சொக்கர், இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லப்பாண்டியன் எம்பி, மண்டல செயலாளர் டாக்டர் பிரேம்நாத், மண்டல மகளிரணி பத்மாவதி ரவிச்சந்திரன், மகளிரணி லீலா சாரதி, கலையரசி, தொழிலாளர் அணி மண்டல அமைப்பாளர் எம் கே ராஜன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், துணை செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், ஊடக அணி அமைப்பாளர்கள், பொறியாளர் அணி அமைப்பாளர்கள், நற்பணி அணி அமைப்பாளர்கள், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர்கள், சார்பு அணிகளை சார்ந்த அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர் பி விஜயகுமார் சிறப்பாக செய்து அனைவருக்கும் நன்றி கூறினார். தோழர் விஜயகுமார் சார் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க அவங்களோட அலுவலகம். இந்த அலுவலகத்தில் முப்பெரும் விழாவாகிய 5ஆம் தேதி தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அது வெற்றி பெறவும் 7ஆம் தேதி தோழர் தொழிலாளர்கள் திருநெல்வேலி மத்திய மாவட்ட அமைப்பாளர் அவங்க திருமண விழாவும், இன்று தோழர் விஜயகுமார் சார் அலுவலகம் திறக்கலாவும் தமிழ்நாடு பசுமை ஓட்டுநர் தொழிலாளர் நல சங்க சார்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மிகவும் அருமையாக கொண்டாடப்பட்டது. இவரோட பணி இன்னும் சிறக்க நன்றி. இன்று காலை 10 மணி அளவில் பாளையங்கோட்டை விவசாய கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 86 திருவனந்தபுரம் ஒரு பாளையங்கோட்டை அந்த அட்ரஸில் மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா காணப்பட்டது. இதற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், மண்டல செயலாளர் மயில்வாகனன், மண்டல மகளிரணி பத்மாவதி, லீலா சாரதி, கலையரசி, டாக்டர் பிரேம்நாத் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும், மாவட்ட வட்ட செயலாளர்கள், தொழிலாளர் அணி எம் கே ராஜன் அனைவரும், மாணிக்கம் அனைவரும் சிறப்பித்தனர். நன்றி நன்றி நன்றி. ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.